அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்டது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅகுலு பித்தீஹ பிர்ருதபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரப்பதமான பேரித்தம்பழத்துடன் தர்பூசணி பழத்தை சேர்த்து சாப்பிட்டவர்களாக இருந்தார்கள். தர்பூசணி பழம் குளிர்ச்சியானது, பேரித்தம்பழம் உடலை சூடேற்றும். இரண்டையும் சேர்த்து சாப்பிடுவது உடல் வெப்பத்தை சமச்சீராக வைத்திருக்க அது உதவும். இவ்விரண்டையும் சாப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் சூட்டை இதனுடைய குளிர்ச்சியின் மூலமாக, இதன் குளிர்ச்சியை இதனுடைய சூட்டின் மூலமாக முறியடிப்போம் என்று கூறிய செய்தியை அபூதாவுதுடைய ஹதீஸுகளில் நாம் பார்க்கின்றோம். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையும் மனித வாழ்விற்கான சிறந்த முன்மாதிரி, சிறந்த வழிகாட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லையும் செயலையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றுவோம், அதன் வழி நடப்போம். நிச்சயமாக அது உடலுக்கு ஆரோக்கியம், வாழுகின்ற மக்களுக்கு அது செழுமை, அதுதான் வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.